இந்த 2 sarees வந்து என்னோட மாமியாருக்கு எடுத்துருக்கிறது. அப்புறம் மாமனாருக்கு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் லுங்கி. ஸோ ரீசெண்டாக ஒரு சாரீ ஷேப்வேர் வந்து போட்டிருந்தேன். எந்த வீடியோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு தெரியல. புது ஷேப்வேருங்க. அது என்ன ஆச்சுன்னா அப்படியே மேலே மேலே ஏறி இது வரைக்கும் வந்து போய் நின்றுக்குச்சு, முட்டிக்கு மேலே போய் நின்றுடுச்சு. சாரீ ஷேப்வேர் வாங்குறதா இருந்தால் இந்த சைடில் வந்து கட் இருக்கிற மாதிரி வாங்குங்க. டபுள் சின்னெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த கான்டோரிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி டபுள் சின்னை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும். வா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு. தன்மை குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும் தன்மைக்கு. அதுக்கப்புறமேட்டு குக்கும்பரும், இது என்னது கடலைபருப்பி, அப்புறம் கிசஸ் சாக்லேட்டு. அண்ட் இது வந்து லைக் ஆட்டோவில் அதாவது வேன் பிரேக் அப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். நட்ஸும் அப்புறம் வாழைப்பழமும். ஸோ ஆர்எம்கேவியிலேருந்து இந்த 2 sarees வந்து என்னோட மாமியாருக்கு எடுத்துருக்கிறது. இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது, சின்ன பார்டர்ன்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி sarees தான் அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கட்டுவாங்க. குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பெருசா இருக்கும், இது வந்து சின்னதா இருக்கும். அவங்க சின்ன பார்டர் தான் விருப்பப்படுவாங்க. பட் இந்த கலர் அவங்களுக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பீச் ஆரஞ்ச் ஷேட். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான கலர். முன்ன இருந்தே இது பயங்கர ட்ரெண்டிங். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பார்டர் மாதிரி தான், முத்து பார்த்தா தான் தெரியும். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் பச்சை. பட் அவங்க அது டார்க் பச்சை விருப்பப்பட மாட்டாங்க. இந்த செல்ஃப் கலர்ல தான் அவங்க வந்து வேர் பண்ணுவாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜரி ஒர்க், இது என்ன டிசைனு, உருண்டையா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அதுவும் அழகா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு மாமனாருக்கு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் லுங்கி, அப்புறம் வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரில. ஐ மீன் அந்த பேக்கேஜில் இருக்குது. இதெல்லாம் தான் எங்களோட தீபாவளி ஷாப்பிங். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பேக் பண்ணி அவர் ஊருக்கு கிளம்புறாரு, கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. இதை நாங்கள் அப்படியே பேக்கில் இப்போ பேக் பண்ண போகிறேன். A few moments later. இன்னைக்கு நான் வந்து சாரி வேர் பண்ண போறேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ற இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரி ஷேப் வேர். இது ஃப்ரம் த பிராண்ட் டர்மா டச். இது வந்து டீடைல் ரிவ்யூவே ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். போட்டுருவேன். நல்லா உட்காந்துக்கலாடி, அவங்களுக்கு காமிக்கணும்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இரு நான் கீழே உட்காந்து பார்க்கறேன். ஈஸியா இருக்குப்பா. அதோட லிங்க் வந்து ஐகார்ட்ல அட்டாச் பண்றேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டீடைல்ஸும் கீழே கொடுக்குறேன். இது அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு கண்டிப்பா இதோட நல்ல குவாலிட்டி இருக்கு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாட்டின் மெட்டீரியல். சாட்டின் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஏறி போகாது. ஸோ ரீசெண்டா ஒரு சாரி ஷேப்வேர் வந்து போட்டிருந்தேன். எந்த வீடியோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாம் டிராவல் பண்ணும்போது தான் எனக்கு தெரியல. புது ஷேப்வேருங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்தா கண்டிப்பா வேற வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். அது என்ன ஆச்சுன்னா அப்படியே மேலே ஏறி இது வரைக்கும் வந்து போய் நின்றுக்குச்சு, முட்டிக்கு மேலே போய் நின்றுடுச்சு. அப்புறமேட்டு சாரி கீழே தான் இருந்தது. சாரி ஷேப்வேர் முட்டிக்கு மேலே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும் போது கீழே வந்து தள்ளி விடணும். பட் சாட்டின் ஃபினிஷ் உள்ள ஒரு ஷேப்வேர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேலே ஏறி போகாது. ரொம்ப கரெக்டாக பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஒரு டிப் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாட்டின்ல வாங்குங்க. ரொம்ப சீப் குவாலிட்டியான ஷேப்வேர் வாங்கிடாதீங்க, மேலே ஏறி போயிடும். ஓகேவா? ஒரு சில சாரி ஷேப்வேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவமேவே எடுத்துக்கலாம். அதுல ஒரே ஒரு பிராண்ட் ஒன்று வந்து ஒரு டைப் ஆஃப் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். ஆனா இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொங்கி போகும், அப்படியே இலகி அது ஸ்ட்ரெச் ஆகி ஒரு மாதிரி தளன்னு தளர்ந்து போயிடும் துணி. அதையும் வந்து சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். சாரி ஷேப்வேர் வாங்குறதா இருந்தா இந்த சைட்ல வந்து கட் இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்படியே டைட்டா மர்மெய்ட் மாதிரி போடாதீங்க, உங்களுக்கு அந்த ஃபினிஷ் லுக் வந்து கிடைக்காதுங்களா? அவ்வளவுதான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வச்ச மாதிரி கூட வாங்கிக்கோங்க. வெறும் இந்த எலாஸ்டிக் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி இது என்ன இருக்கிற மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து இழுத்து கட்ட முடியும். இது லூஸ் ஆனாலும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க.
சாரி கட்டியாச்சு அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து போட்டாச்சு. இப்போ டக்குன்னு வந்து ஒரு குவிக்கான ஒரு மேக்கப் லுக் வந்து பார்த்துலாம். அதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். நான் டிராவல் பண்ணிட்டு வந்ததுலேயே ஒரு லோடு மண்ணு ஃபுல்லாக என் முகத்துல தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் வெளியே இருக்கனால. ஸோ ஃபேஸ்ல வந்து PACயோட க்ளீன் ஸ்லேட் வைப்ஸ் வச்சு ஃபேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் வந்து நியூட்ரிஜியனோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபேஸில் போட்டோடனே அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சிடும். இந்த காம்பினேஷன் ஸ்கின்க்கு முகத்தில் அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது, எந்த க்ரீம் போட்டாலும் பிம்பிள் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு க்ரீம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து PACயோட போர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது போர் ப்ரைமர்னால நம்ம போர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிடலாம் அண்ட் டவுன்வர்க்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் கிடைக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் எலேகல் ப்ரோ கன்சீலர், ஹை டெஃபினிஷன் கன்சீலர் அண்ட் இந்த ஷேட் கூல் டேன். ஸோ இது என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்மாஷ்பாக்ஸோட ஸ்டுடியோ ஸ்கின் 24 ஹைட்ரா ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது இல்லையா. ஸோ நல்லா ஷேக் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாம் வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்ட் ஜஸ்ட் 2 to 3 pumps இஸ் மோர் தென் எனஃப். நல்ல ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன். சேம் கன்சீலர் ப்ரஷ்ஷே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம். கான்டோரிங்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது NYBயோட கான்டோர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதையும் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நல்லா பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்வர்ட் டிரெக்ஷனில் பண்ணுங்கள். டபுள் சின்னெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த கான்டோரிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி டபுள் சின்னை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஷேப்டாக இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு. எப்போவுமே இதை பண்ண பிறகு தான் நான் வந்து இன்னும் லைட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது கன்சீலர் வந்து பண்ண போகிறேன். கன்சீலிங்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணது பியூர் பேஜ் ஷேட் ஃப்ரம் த பிராண்ட் எலேகல் ப்ரோ கன்சீலர், ஹை டெஃபினிஷன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதையும் பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் வச்சு கண்ணுக்கு கன்சீலர் போட்டோம்ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு பேலட் ஃப்ரம் த பிராண்ட் பி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிவல் 3. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கிட்ட வரும். ஆனால் எல்லா கலர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதில் கலர்ஸ் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்விலைட் அப்படின்னு ஒரு டீப் மாவே பிங்க் ஷேட் இருக்குது. அதான் ஃப்ரம் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஷேடை வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் கார்னரில் டெபாசிட் பண்ணுவோம். என்ன அளவுக்கு பிக்மெண்ட் இருக்குது பாருங்கள். அண்ட் இதை வந்து அப்படியே உள்ளுக்கு வந்து லைக் பிளெண்ட் பண்ணிக்கிட்டுலாம். லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேடு, அந்த ஷேடை வந்து சென்டர் ஆஃப் த ஐலைட்டில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிங்க் அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது. ஸோ இந்த ஷேடை வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து தேவைப்படும். ரொம்ப நல்ல ஒரு ஷிம்மர் ஷேட். நல்லா ஸ்வைப் பண்ணி அதை எடுத்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். கடைசியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகணும் அப்படின்னு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து லிலாக் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது பாருங்கள். கைண்ட் ஆஃப் ஒரு லைட் பிங்க் ஷேட். அதில் சும்மா அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே இது இங்கே பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் சட்டில் லுக்காகவும் இருக்கும். ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஆப்டாக இருக்கும். கண்ணுக்கு மேலே ஏதோ போட்ட மாதிரி இருக்கும். எஸ், நான் வந்து லென்ஸும் வந்து போட்டிருக்கேன். லென்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் ஃப்ரெஷ் லுக். ஸோ இந்த கண்ணை பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணது நைக்காவோட ப்ரௌ சீக் வாவ் அப்படின்னு சொல்கிற ஐப்ரோ பென்சில். இந்த ஐப்ரோ பென்சிலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பூலி இருக்குது. ஸோ நம்மளுக்கு முடி பெருசாக இருந்தாலும் இதை இப்படி வந்து சீவி அப்படியே செட் பண்ணிக்கலாம். லைனருக்கு வந்து எனக்கு பொறுமை இல்லை, அதனால டக்குன்னு என்னோட ஃபேவரட் அப்படின் போது இந்த மேப்ளினோட கொலோசல் போல்டு லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன்.
கண்ணுக்கு மை போட்டால் தான் அழகு. நான் வந்து ஆல்ரெடி காஜல் போட்டிருக்கேன். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா ஐஎம் பிளாக் காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளார வாட்டர் லைனில் வந்து போட்டுட்டேன். அண்ட் இன்னொன்று நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என் கண்ணு வந்து பெருசாக தெரியறதுக்கு கார்னரில் கீழே வந்து கார்னரில் வந்து ஷேடிங் மட்டும் பண்ணுவேன். அடுத்தபடியாக மேபிளின் கொலோசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் எனக்கு வந்து லேஷஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும். அடுத்தது ப்ளஷ் பேக். ப்ளஷிங்க்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது மேக்கோட ஒரு பிங்க் ஷேட் ப்ளஷ். அடுத்தபடியாக நம்ம வந்து ஹைலைட்டர் போட போகிறோம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது லிப்ஸ்டிக்கு லாரியல் பாரிஸோட லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் பட் சூட்ஸ் மை கலர் வெரி நைஸ்லி. Urban Decayயோட குவிக் ஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸில் இந்த மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்து ஜுவல்லரி எல்லாம் வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கலாம். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகு